بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله அடுத்ததாக இன்னும் 2 நிகழ்ச்சிகள் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை நடைபெறும். இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லாம் முடியும். அமைதியாக ஒத்துழைப்பு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சடங்கு வழக்க விழா நடைபெறுகிறது.
இந்த வருடம் பட்டம் வாங்கும் 2 மாணவர்களுக்கு வாஸ்தவ் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி நிறுவனர் HA அஹ்மத் அப்துல் காதர் ஹசரத்துல்லா அவர்கள் சனது வழங்கி கௌரவிப்பார்கள். முகமது ரிதுவான் இப்னு முகமது ஷரீப் மகனார் முகமது ரிதுவான் திருவாரூர் மாவட்டம். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் உஸ்மானுடைய மகன் அப்துல் ரஹ்மான் மூத்தானல்லூர் பைசாலி அவர்களுக்கு பட்டம் பெறுவார். அடுத்ததாக நமது மதரசாவின் போதும் மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடந்தது. பரிசை வழங்குவதற்காக ஜனாப் ஹாஜி KM ஹாஜி முகமது அவர்களை அழைக்கிறேன். முகமது முபாரக் ஃபைசுர் ரஹ்மான் ஷேக் முகமது இப்ராஹிம் இரண்டாவது மாணவர். அடுத்த பரிசை வழங்குவதற்காக ஜாமியா மெட்ரல் தொடர்புடைய தாளாளர் டாக்டர் KM முகமது இக்பால் அவர்களை அழைக்கிறேன். முகமது அர்ஷத் இரண்டாவது மாணவர். மூன்றாவது மாணவர் யூசுப் முகமது யூசுப். அடுத்த பரிசை அளிப்பதற்காக ஜனாப் ஹாஜி SS ஆஜாத் துணைத் தலைவர் தெரிவிக்கிறார் அவர்கள். பட்டப்பெறும் மாணவர் அப்துல் ரஹ்மான். அடுத்து பட்டப்பெறும் மாணவர் முகமது ரிதுவான். அடுத்தது மரக்கார் ஜப்பான் அவர்கள் வீட்டிலிருந்து 2 பட்டப்பெறும் மாணவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. முகமது ரில்வான், என் அப்துல் ரஹ்மான்,
அதற்குரிய ராஜானன் அவர்கள் முதல்வர் பட்டப்பெரு மாணவர்களுக்கு பரிசளிக்கிறார்கள். முகமது ரில்வான் 5000 ரூபாய் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் 5000 ரூபாய் அதற்குரிய ராஜாவின் நினைவாக அவருடைய முதல்வர் இன்று 5000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அறக்கலை சார்ந்த அரையார் ராஜா மைதினன் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சில பணமளிப்பை அளிக்கிறார்கள். நமது பைபிள் பாக்கியாவின் முதல்வர் அப்துல் ரஹ்மான் அசரத் அவர்களுக்கு நமது நிர்வாகத்தின் துறைத்த நஜுதீன் அவர்கள் கையால் பட்டியல் வழங்குவார்கள். பேராசிரியர் அபுதாகி அவர்களுக்கு பரிசல் வழங்கப்படுகிறது. நமது பள்ளியின் இமாம் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மற்ற மதரசாக்களில் 2 பெண் உஸ்தாதுகள் பணிசெய்கிறார்கள். அவர்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றது. அவர்கள் சார்பாக யாரும் வாங்கிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் இங்கே இருக்கின்றது வந்து பெற்றுக் கொள்ளும்படி மிகவும் தாழ்மையாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இங்கே பள்ளிகள் பணி செய்யும் அனைவர்களுக்கும் இந்த பரிசுகளை வழங்கப்படுகிறது. அதை அண்ணன் அல்வானி வெஜாக்கண்ணன் அவர்கள் கையால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். எல்லோரும் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரை நமது மதரசா பைசுல் பாக்கியாத்தின் ஆசிரியர் ஜனாப் ஆட்சி பிஎஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மற்ற மதரசாவின் பெண் உஸ்தாதின் மகனார் அவர்கள் இன்னொரு உஸ்தாத் அவர்களுக்கு நமது தொலை இமாம் ஜலால் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். புத்தானூர் பெரிய பள்ளிவாசல் பரிவாரத்தின் கீழ் இயக்கும் மதரசா பைபிள் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் 119ஆம் ஆண்டு விழா, 7ஆம் ஆண்டு மேலுவை ஆண்டின் வைத்தானி சிறந்த பட்டமளிப்பு விழா மற்றும் 8ஆம் ஆண்டு சுகான் மற்ற மதரசா ஆண்டு விழா ஆகிய விழாவிற்கு வருகை தந்த சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகங்கள் காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியேதான் நடக்கின்றன என்ற இஸ்லாத்தின் மூலதார தத்துவத்தின் அடிப்படையில் இங்கு நடைபெற்ற ஒவ்வொரு விழாவை சிறப்பான முறையில் நடத்திட அருள் புரிந்த ஏக இறைவனான அல்லாஹ்விற்கு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும் மதரசா பைத்துல் பாக்கியாத் சார்பாகவும் சுக்ரியா என்னும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மதரசா பைத்துல் பாக்கியாத் 7ஆம் ஆண்டு கையாண்டு சனது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த நமது மதரசாவின் பேராசிரியர் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி கையன் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் பர்தே அவர்களுக்கு
அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமத்து ஓதிய நமது பள்ளியின் மாணவர் சேகராயும் அவர்கள் மதரசா பாக்கியாத் மாணவருக்கும் புகழ்கீதம் இசைத்த தீனித்தே குரலோன் எண்ணிய ஷேக் முஜிபுர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த நமது நிர்வாகத்து உறுப்பினர்களான ஜனாப் ஹாஜி ஹாஜா நபிமுதீன் அவர்கள் எம்சி துணைத் தலைவர் பெரிய பள்ளிவாசல், ஜனாப் என்என் ஹாஜா பகுதியின் துணை செயலாளர் பெரிய பள்ளிவாசல் மற்றும் டாக்டர் ஹாஜி கே முகமது இக்பாலுதீன் தாளாளர் ஜாமியா பெண்கள் தொடக்கப்பள்ளி, ஜனாப் ஹாஜி கேஎம் ஹாஜி முகமது, ஜனாப் ஹாஜி என்எம் முகமது ஜபுல்லால் பி அவர்கள், ஜனாப் கே அப்துல் அஜீஸ் ஸ்ரீகாம் அவர்கள், ஜனாப் எஸ் அப்துல் மஹமூத், ஜனாப் ஹாஜி எம்ஏ முகமது சலீம், ஜனாப் எம்ஏ அர்சாத்தின் பி அவர்கள், ஜனாப் ஏஎஸ் முகமது ஆரிஃப் டிஐபி அவர்கள், ஜனாப் ஹாஜி எம்பி முகமது மொஹிதீன் லீகா ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை வழங்கிய நமது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தின் செயலாளர் ஜனாப் அல்ஹாஜிம் அக்பரி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு வைஜானி சார்ந்த ஆலிம் பட்டம் கொடுத்து ஆசிரியரை வழங்கிய காயல்பட்டினம் அஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி நிறுவனர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாபில் ஹெச்ஏ அஹ்மத் அசல் காதர் மஹதரி அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய நமது ஆசிரியர் அல்ஹாஜ் மௌலானா அபுதாஹிர் அவர்களுக்கு அபுதாஹிர் அன்வரி பாதில் ஆசிரியர் காமில் ஜமானி அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாண்டு வைஞானி சனது ஆலிம் பட்டம் பெற்ற திருவாரூர் முகமது ரில்வான் ஆலிம் வைஞானி அவர்களுக்கும் நமதுரை சேர்ந்த யு அப்துல் ரஹ்மான் ஆலிம் வைஞானி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக துவாவாக இருக்கின்ற நமது பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் காயம் ஜே முகமது அலி அன்வாரி அவர் பார்ப்பது அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று நடைபெற்ற முதல் அமர்வில் கலந்து கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் நமது முன்னோர்கள் மற்றும் மறைந்துவிட்ட முன்னாள் கல்லூரி பேராசிரியர்கள் நன்கொடையாளர்கள் ஆகியோர் பெயரில் குர்ஆன் ஓதி ஈசா சாபம் செய்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் இன்று மாலை நடைபெற இருக்கின்ற 3ஆம் அமர்வான மத்த மதரசாவின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மத்த மதரசாவின் பல்வேறு மார்க்காரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகள் வர இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த ஆலிம் வைஞானி பட்டம் பெற்ற மாணவர்கள் மற்றும் மாலையில் கலந்து கொள்ள இருக்கின்ற மத்த மதரசா மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த சுல்தானூர் பூர்வங்களை ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் மற்றும் மாலை நடைபெற இருக்கின்ற மத்த மதரசா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற சுல்தானூர் உறவின்களை ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த முதல் விழாக்களை இன்டர்நெட் வழியாக கண்டு சிறப்பித்த உலகத்தில் உள்ள நமது உறவின்களை ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வுகளை இன்டர்நெட் வழியாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து ஒளிபரப்பிய மற்றும் ஒளிபரப்ப இருக்கின்ற KNR டிவி நிறுவனத்திற்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் மதரசாவையும் மதரசாவையும் நம் பள்ளியையும் அலங்கரித்த அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக இந்த நன்றிகளை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த பைத்துல் பாக்கியாத்துகளிலும் பள்ளிகளும் புரிகின்ற இந்த விளக்குகளை இப்போது நாளைக்கு நமது பைத்துல் பாக்கியாத்து அரசுக் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை ஆகியவை எவ்வளவு அதிகமாக சேர்க்க முடியுமோ எங்களால் முயன்றளவு நாங்கள் சேர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் திருவையினால் முதலில் 4 மதரசாக இருந்தது, 40ஆக இருந்தது. இப்போது 4 மதரசாக இருப்பதனால் அங்கிருந்து வெளியிலிருந்து எட்டி வந்து முதலில் படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கிட்டே இருக்கின்ற ஊர்களுக்கு செல்வதனால் எங்களால் சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. வாட்ஸ்அப்பில் பல செய்திகளை பரப்புகின்றார்கள், மாணவர்கள் சேர்க்கை இயலவில்லை என்று. நாங்கள் எங்களால் முயன்றவரை நாங்கள் இங்கே கல்வி, தங்குமிடம், உணவு, டிரைவிங் லைசன்ஸ்,
மற்றும் உலக கல்வியை நாங்கள் சேர்த்து 5 விதமான திட்டங்களை நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் முயன்ற அளவு நாங்கள் உதவி நாங்கள் செய்து வருகின்றோம். அதனால் அவர்களை இந்த வருடம் மென்மேலும் நிறைய மாணவர்களை சேர்த்து இந்த பயிற்சி வாக்கியத்தை வெகு சிறப்புடன் நடைபெற நீங்கள் எல்லோரும் துவா செய்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லா இறைவனிடம் துவா செய்யுமாறுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணன் அவர்கள் இப்னு மதரசாவில் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். அதை அவர்கள் காலையில் சொன்ன போது நீங்களே உங்கள் நேரடியாக பிள்ளைகளிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அண்ணனிடம் சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் ஒரு 2 நிமிடம் வந்து சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, மாணவர்களே, குருமாக்களே மற்றும் கூடியிருக்கும் அனைவருக்கும் பெண்களுக்கும் அவர்களுக்கும் எனது முதல் நான் சலாத்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அதிகமான உரையெல்லாம் கொடுப்பதில்லை. இந்த மதரசாவை பல காலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என் சிறு வயதிலிருந்தே இந்த மதரசாவை நான் ஓத வேண்டும் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் இந்த மதரசாவுக்கு அனுப்பவில்லை. ஆனால் அந்த அவருடைய குற்றத்தில் இந்த ஊர் வழக்கமே அப்படித்தான். மதரசாவுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டாக அனுப்பிடுவாங்க. ஆனால் ஸ்கூலில் படித்தேன், நல்ல விதமாக மார்க் எடுத்து நல்ல விதமாக டிகிரியும் வாங்கினேன். அது வேறு விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். இந்த மதரசா இப்படி மதரசாவில் நானும் சேர்றதுக்காக ஒரு சில வாரங்கள் இங்கே வந்தேன். அஞ்சறதுக்கு தெரியும். ஆனால் என்னால் கண்டுபிடி பண்ண முடியல, ஏன்னா பல வேலைகள் இருப்பதனால. ஆனால் இந்த மதரசாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை செய்ய வேண்டும், ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்று நான் மனசில் நினைத்தேன். அதுவும் இன்று காலை தான் எனக்கு அந்த இடமே உருவானது. அதுக்காக எங்களுடைய நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்கரி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்ற அந்த ட்ரஸ்டின் மூலமாக இந்த மாணவர்கள் 3 பேருக்கு, அதாவது முதலில் இந்த வருஷத்தில் முதலில் அதாவது குர்ஆனை மனனம் செய்த 3 மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தலா 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த வருஷம், அதாவது இந்த ஹஜ்ஜுடைய பிறகு முடிந்த பிறகு அதுக்கப்புறம் கட்டில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இது ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் முதல்ல முடிக்கிறாங்களோ முதல் 3 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக ஒவ்வொருவருக்கும் 20,000 ரூபாய் கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதெல்லாம் இந்த பழக்கம் ஒவ்வொரு வருடமும் தொடரும் இன்ஷா அல்லாஹ். இதை நம்முடைய ஊர் ஜமாத்து மக்களும் அதாவது இந்த பெரிய நிர்வாகிகளும் அங்கீகரிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதாவது இந்த கொஸ்டின் கேட்டது ஒவ்வொரு மாணவருக்கும் 20,000 ரூபாய், 3 மாணவர்களுக்கு மொத்தம் சேர்த்து 60,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷம் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பதற்காக எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக அரேஞ்ச் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேரோட மாணவருடைய பேரை எனக்கு எழுத்து மூலமாக எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கான செக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டமளிப்பு அளவிலே அந்த செக்கு கொடுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நமது மதரசாவுடைய நமது 1917ஆம் ஆண்டு பட்டம் வாங்கி நமக்காக நம் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருந்த ஹஜ்ரத் அவர்களை அனுப்பிட்டோம். அவர்களுக்கு இந்த சால்வை கொடுக்கப்படுகிறது. அதை நமது பெரியப்பள்ளி தலைமை இமாம் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். நமது மதரசா பட்டப்பெறும் மாணவர்களுக்கு இலவசமாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்பட்டது. அதை இப்பொழுது அல்ஹாஜ் எஸ் ஹாஜ் நஜீமுதீன் அவர்கள் பட்டப்பெறும் மாணவர்களுக்கு வழங்குவார்கள். ரிதுவான் முகமது ரிதுவான்
அப்துல் ரஹ்மான். இங்கே வருகின்றக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மதரசா பைத்துல் பாக்கியா அதிலே நாதிராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாசிர் PS ரஹமத்துல்லா அண்ணன் அவர்கள் நன்றி உரை வாசித்தார்கள். இதுக்கு முதல்ல நன்றி யாருக்கு சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் அந்த நாசிருக்கு தான் சொல்லணும் என்று அவர் இந்த நாசிர் பொறுப்பை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இந்த நாசிர் பொறுப்பை ஏற்றார்களோ அன்றிலிருந்து இன்று பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறும் வரை தன்னாலான அனைத்து ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து அந்த மதரசா கட்டடத்திற்கும் மேற்கொண்டு மாணவர்களை சேர்ப்பதற்கு துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இனி வரும் காலங்களிலே இந்த மதரசா பைத்துல் பாக்கியாத்திலே அதிகமான மாணவர்கள் வந்து சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலே இந்த மதரசா பேர் இப்னு மதரசாவும் இப்னு மதரசா பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம பெரிய பள்ளி இமாம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர் பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளவோ நம்ம கூட இது கண்களாக இருந்த மதரசாக்கள் இருந்தாலும் கூட இப்னு மதரசா இல்லையே என்ற ஒரு குறை இருந்த பொழுது அதை தன்னகத்தே தன் சொந்த முயற்சியாலே நமது அதிர்த்து அவர்கள் நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. அவர்களுக்கும் எங்களது பெரிய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இந்த பைத்துல் பாக்கியா நாசிர் PS ரஹமத்துல்லா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்காக துவா செய்யும்படி நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒட்டுப்பத்துக்கு தோரடை ஜமாத்து ஒட்டுப்பத்துக்கு கிடைக்கும். الحمد لله ثم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. الرحمن புனிதமான மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்கள், இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள் அத்துணை மக்களையும் அல்லாஹ்வை கபூல் செய்வாயாக. புரிந்துமிக்க இந்த மஜ்லிஸை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள மஜ்லிஸாக ஆக்கியவர்கள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, சிறப்பு மிக்க இந்த ஃபைசுல் பாக்கியா மதரசாவை உருவாக்கிய முன்னோர்கள், வாக்கிஃபீன்கள், இந்த மதரசாவுக்காக வேண்டி பாடுபட்ட முன்னோர்கள், உஸ்தாதுமார்கள், அல்லாஹ்வே அத்தனை மர்ஹூமின்களுடைய பிழைகளை நீ பொறுப்பாயாக. அவருடைய கபூர்களை நீ பிரகாசமாக்குவாயாக, சுமன பூங்காவாக ஆக்குவாயாக, விசாலமாக ஆக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, தற்போது இந்த மதரசாவை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் அத்துணை மக்களுக்கும் ரப்புல் ஆலமீனே நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, பட்டம் பெறக்கூடிய இந்த 2 மாணவர்களுக்கும் ரப்புல் ஆலமீனே கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போன்று இவர்களுக்கு நீ சிறப்பை வழங்குவாயாக. அல்லாஹ்வே, இந்த ஊருக்கும் இந்த மதரசாவிற்கும் நல்ல பெயர் வழங்கும் விதமாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீ ஆக்கியவர்கள் புரிவாயாக. அல்லாஹ்வே, அவர்கள் கற்றதின் பிரகாரம் அமல் செய்து சிறப்பான முறையில் சேவை செய்வதற்கு ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த ஜமாத்தார்களுக்கு அல்லாஹ்வை நீ மேலான நற்கூலி வழங்குவாயாக. அல்லாஹ்வை, இந்த மதரசாவை நீ மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ்வை நிலைநிறுத்தி வைப்பாயாக. அல்லாஹ்வை, இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள், உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹ்வை மென்மேலும் அல்லாஹ்வை அவர்களுக்கு நீ நன்மைகளை வழங்கி அருள் புரிவாயாக. நீ வரக்கூடிய காலங்களில் ஆலிம்களுக்கும் ஹாஃபிதுகளுக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்து
சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவரையும் முன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியவர் புரிவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم. إن شاء الله இனி அடுத்த நிகழ்வு மக்தூமாவுடைய நிகழ்ச்சி 3 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஜமாத்தார்கள் அதிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் திங்கட்கிழமை நமது சின்னப்பள்ளி வாயிலே மண்பவர் உலக சொசைட்டியின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இங்கு வருகை தந்து சிறப்பித்து நிகழ்ச்சியில் வருகின்றது போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் நடைபெறும் இந்த சின்னப்பள்ளி வாசல் பட்டமளிப்பு விழாவிற்கும் வருகை தந்து அனைவரும் சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மைசூர் பார்த்த மாணவர்கள் அவருடைய ஊக்கத்தொகை வரிசை கொள்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் இன்று அசர் தொழுகைக்கு பிறகு நமது ஆலிம் சாஹிப் தைக்கார் பள்ளியில் புனித கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நமது மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை அசருக்கு பிறகு கொடியேற்று நிகழ்ச்சி ஆலிம் சாஹிப் தைக்கார் பள்ளியில் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வரணும்.